ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசை தோசை தமிழா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரியும் தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து சுத்தம் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இது 2 விசில் வேக வச்சு நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், கோதுமை மாவு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பூரிக்கு கோதுமை மாவுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடாதீங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், கை வச்சு உடனே கலராதீங்க, கை சூடும். கரண்டியில் வந்து நல்லா எல்லா மாவுலேயும் வந்து அந்த எண்ணெய் கோட்டை வர மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த எண்ணெய் ஊற்றுறதுனால கட்டி பிடிக்க இல்லைங்களா, நல்லா பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு பிசையறதுக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கையில் வந்து அந்த மாவு கட்டியில் இல்லாமல் பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒன்றும் பாதியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிசையணும். எடுத்தப்பறையே வந்து நிறைய தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. நம்ம வந்து எண்ணெய் வேறு சூடு பண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சா போதும். இப்போ வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து இன்னும் வந்து எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே இருக்கட்டும். இது பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு வந்து ஒன்றா வந்து நசுக்காதீங்க, தனித்தனியாக வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கை வந்து இப்போ நம்ம வந்து மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த உருளைக்கிழங்கை இப்போ நம்ம வந்து மசாலா தாளிக்கிறதுக்கு வந்து கடாயை வச்சுருக்கோம். கடாயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ரா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கணும். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துப்போம். பூண்டு வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் வந்து வர வரைக்கும் நல்லா வந்து பூண்டை வந்து ஃப்ரை பண்ணிப்போம். அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக வந்து கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்குலையும் சேர்ப்போம் இல்லைங்களா, அதனால் வந்து இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து 2-3 தடவை கிளறி விட்டுனே இருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இஞ்சி தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி வந்து சேர்த்துக்குங்க. இஞ்சியோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் வந்து இறங்குற வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வந்து இப்போ நம்ம வந்து மேஷ் பண்ணிப்போம். மேஷ் பண்ணி வந்துட்டு அதாவது வந்து கட்டி கட்டியாக போடாதீங்க, ரொம்பவும் வந்து மாவாக போடாதீங்க, மிதமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா அந்த மசாலாவோடு வந்து நல்லா கோட்டாகிருக்கும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு தனியாக தண்ணி தனியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஒரு டம்ளர் அளவு வந்து தண்ணி வந்து பத்தாது. இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்து கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா, மறுபடியும் வந்து இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து உங்களுக்கு போதுமானு பாருங்கள். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து இந்த தண்ணியே வந்து போதும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால நல்லா இருக்காது. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஆல்ரெடி உப்பு வந்து வெங்காயத்தில் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா இதை மாதிரி இருக்கணும். உருளைக்கிழங்கு தெரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து மசாலாவும் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. நல்லா அந்த தக்காளி எல்லாம் மேஷ் பண்ணி விட்ருங்க. மேஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன செய்யலாம், நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை எடுத்து அந்த மசாலாவில் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சேர்த்தாச்சு. மசாலாவும் அந்த தாளிச்சதும் வந்து சூப்பராக வந்து கோட் ஆகிருக்கு. தண்ணி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து போதுமானு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதுவே போதுன்னா வந்து தண்ணி இதுவே கரெக்டாக இருக்கும். லைட்டாக அந்த மஞ்சள் பொடி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், சூப்பராக வந்து கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மசாலா வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவில் போட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நான் தண்ணியோட நிறுத்துகிறேன். இது ஆற வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து கெட்டியாயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து அப்படி நம்ம ஓரமாக வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி எடுத்து ஓர வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அந்த மாவு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண, அடுப்பு தீட்டு நல்லா கழுவிட்டு துணி போட்டு தொடச்சி எடுத்துருங்க. அடுப்பு கல்லில் போட்டு நல்லா கையை 2 கையும் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா போட்டு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நல்லா பிசைங்க. பிசைஞ்சிங்கன்னா வந்து நல்லா மாவு வந்து சாஃப்டாக வரும்.
ஆனால் தண்ணி எண்ணெய் வந்து ரெண்டுமே சேர்க்காமல் பேசிங்க. மாவு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வரும் பாருங்கள். நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது மாவு. இந்த இப்போ வந்து பூரிக்கு என்ன சைஸ் மாவு வேணுமோ அந்தந்த சைஸுக்கு வந்து மாவு வந்து இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த சைஸுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. கீழே ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம பூரி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தேய்ச்சி எடுத்துப்போம் நம்ம. இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கரண்டியில் போட்டு நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் வந்து பூரி நல்லா வந்து ப்ளஃபாக வரும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா திருப்புங்க. அப்போ தான் சைடில் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எண்ணெய் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மாவு வந்து ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து இதில் முக்கியம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஓட்டோட மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அதேமாதிரி பூரி ஆறிச்சுனாலும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பூரி. பிறகு நம்ம இன்னொரு பூரியும் போட்டிருக்கோம். அந்த பூரியை வந்து இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரியை வந்து நல்லா சிவந்துருச்சு. இதையே வந்து இப்போ நம்ம எடுத்துப்போம். எடுத்துகிட்டு மற்ற மாவுலாம் வந்து நம்ம அதே மாதிரியே தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 2 சுட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ரெண்டுமே நல்லா சூப்பராக ப்ளஃபியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம போய்ட்டு மசாலா செஞ்சோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு மசாலா, அந்த மசாலாவும் சேர்த்து இதில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பூரி உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசா தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.